ஆணியை விதைப்பவர் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் சில நாட்களுக்கு முன் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சை நினைவுபடுத்தி பாருங்கள். எங்களை பொறுத்தவரையில் நாடு என்பது வெறும் நிலம் அல்ல, அது மனித உடலை போன்றது. காலில் முள்குத்தி வலி ஏற்பட்டால் அந்த முள்ளை கை உடனே எடுக்கும். காலில் தானே முள்ளிருக்கிறது, எனக்கு கவலையில்லை என கை நினைக்காது. அது போலவே நமது தேசமும் என்று சொல்லியிருந்தார் பிரதமர். அவர்தான் இன்று முள்ளல்ல, ஆணியை விதைத்துக் கொண்டிருக்கிறார். தலைநகர் டெல்லியின் சாலைகள் தோண்டப்பட்டு அங்கு ஆணிகள் நட்டு வைக்கப்படுகின்றன. காலில் முள் குத்தினால் கை எடுக்கும் என்று சொன்ன பிரதமரின் கரங்கள்தான் ஆணியை நடுகின்றன. யார் காலில் குத்தட்டும் என்று நடுகின்றன? நிலத்தில் பயிர் விளைவித்து பசிப்பினி போக்கும் மருத்துவர்களாம் வேளாண் விவசாய பெருங்குடி மக்கள் காலில் அவர்கள் வரும் வாகனத்தில் குத்தட்டும் என்று ஆணிகள் நடப்படுவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. டெல்லியை நோக்கி அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். விவசாயிகளிடமிருந்து நிலத்தை பறிக்கும் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 1.5 ஆண்டுகள் போராடி அந்த 3 சட்டங்களையும் திரும்பப் பெற வைத்த விவசாயிகள்தான் இவர்கள். வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்து அதனை சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வைத்துள்ளார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்கி காட்டுவோம் என்பது பிரதமர் ஆவதற்கு முன்னால் மோடி கொடுத்த முக்கியமான வாக்குறுதியாகும். 2 மடங்கு வருமானத்தை கேட்கவில்லை, குறைந்தபட்ச ஆதார விலையைத்தான் கேட்கிறோம் என்கிறார்கள் விவசாயிகள். சம்யுக்த கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய 2 அரசியல் சார்பற்ற விவசாய அமைப்புகள்தான் டெல்லியை நோக்கி அணிவகுத்துள்ளன என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. ஒன்றிய பாஜகவின் போலீஸ் கொடுத்த வரவேற்புதான் ஆணி படுக்கைகள். டெல்லிக்குள் அவர்கள் வர முடியாதபடி தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. சாதாரண தடுப்புகள் அல்ல, இரும்பு தடுப்புகள், சிமெண்ட் தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. சிமெண்ட் சுவரையே சாலையில் கட்டி விட்டார்கள். சாலைகளை பெயர்த்து ஆணிகளை பதித்து விட்டார்கள். ஹரியானாவிலிருந்து டெல்லிக்குள், பஞ்சாபிலிருந்து டெல்லிக்குள் வரும் அனைத்து சாலைகளும் அடைக்கப்பட்டு விட்டன. மீறி உள்ளே வரும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. புகை குண்டுகளில் இருந்து பாதுகாக்க ஈரமான சாக்குப்பைகளை கையில் வைத்துள்ளார்கள் விவசாயிகள். விவசாயிகளின் மீது ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை வீசும் கொடுமையும் நடக்கிறது. விவசாயிகளுக்கு டீசல் கொடுக்க கூடாது என்று அனைத்து பெட்ரோல் பங்குகளும் மிரட்டப்படுகின்றன. விவசாயிகள் மீதான தாக்குதல் காட்சிகளை காட்டக்கூடாது என்று சமூக வலைதளங்கள் முடக்கப்படுகின்றன. ஹரியானா காகர் ஆற்றின் பாலத்தை மூடிவிட்டார்கள். ஆறு வறண்டு கிடக்கிறது. வறண்ட பகுதியில் விவசாயிகளின் டிராக்டர் போய்விடக் கூடாது என்பதற்காக ஜேசிபி மூலம் மண்ணை தோண்டி போட்டுள்ளது அரசு என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க அவசர கதியில் சட்டம் இயற்ற முடியாது என்கிறார் ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா. ஏன், இவர்கள் அவசர கதியில் எதையுமே செய்தது இல்லையா? பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் சாதியினருக்கு கல்வி நிறுவனங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் 10% இடஒதுக்கீடு வழங்கும் நோக்கத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 103வது திருத்தத்தை 2019ஆம் ஆண்டு பாஜக அரசு இயற்றியது. இரு அவைகளிலும் வைத்து நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று அரசிதழில் வெளியிட்டது அனைத்தும் ஒரு சில நாட்களுக்குள் நடந்து முடிந்தன. அவசரமாக 5 நாட்களில் 103வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் அடுத்த 5 நாட்களில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றார்கள். அது எல்லாம் எப்படி சாத்தியமானது? விவசாயிகளுக்கு மட்டும் இப்போது சாத்தியமில்லாமல் போகிறதா என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர். மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமாம். இதை கேட்கும்போது சிரிப்புதான் வருகிறது. இதுவரை இவர்கள் மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் சட்டங்களை கொண்டு வந்தார்களா? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார்களே, அப்போது மாநில அரசுகளிடம் கேட்டார்களா? 1.5 ஆண்டு காலம் இந்த 3 சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்திய போதாவது மாநில அரசுகளிடம் கருத்து கேட்டு பின்வாங்குவதற்கான முயற்சியை எடுத்ததா ஒன்றிய அரசு? இனி வேறு வழியில்லை என்ற சூழலில் அந்த 3 சட்டங்களையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார்களே, அப்போதாவது மாநில அரசுகளிடம் கருத்து கேட்கப்பட்டதா? இதுவரை எதற்காவது மாநில அரசுகளிடம் கருத்து கேட்டுள்ளதா ஒன்றிய அரசு என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, மாநில பட்டியலில் இருக்கிற பகுதிகளுக்கும் சேர்த்து தன்னிச்சையாக சட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பாஜக அரசு இப்போது மாநில அரசுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்வது பசப்பு வார்த்தைகள் அல்லவா என சாடியுள்ளது.
சில நாட்களுக்கு முன்னால் வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது பாஜக அரசு. அவர்தான் குறைந்தபட்ச ஆதார விலையை விவசாயிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தவர். ஆனால் விவசாயிகளுக்கு ஆணி படுக்கைகளையே பாஜக அரசு தருகிறது. இதைவிட போலித்தனம் இருக்க முடியுமா என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது.